ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நன்றிப்பா. இந்த நாளில் கூட நம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்கின்றார்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும். அடிமையை மறைத்து நீங்கள் பேச வேண்டும். உடைய கர்த்தரை என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக இந்த புதிய ஆண்டில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார். தலைப்பு என்ன செய்தி அப்படின்னா, சாத்தானை ஜெயிப்பது எப்படி. ஏன்னா நிறைய பேர் சாத்தான், சத்துரு, பிசாசு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நிறைய கஷ்டங்கள் பிசாசாலையும் இருக்குது. அவனுடைய தொந்தரவுகள். சில பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இது நமக்கு பில்லி சூனியமாக இருக்கும், இது யாரோ நமக்கு ஏவல் வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு, சாத்தான் தான் இது, அவன் நம்மளை சுற்றி வாரான், நமக்கு விரோதமாக செயல்படுறான் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் செய்வன பில்லி சூனியங்கள் இந்த மாதிரி அதுக்குரிய அந்த மந்திரவாதிகள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க, இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் சாதாரணமாக ஒரு செய்வன பில்லி சூனியம் செய்ய முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தங்க இதே மாதிரி தன்னுடைய வீட்டில் உள்ளவங்களுக்காக இந்த செய்வனை வச்சுருக்காங்க, அதை எடுக்கணும் அப்படின்னு போயிருக்காங்க. அங்கே போனீங்கன்னா நிறைய கும்பலாக தான் இருந்திருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா, 20,000 ஒரு நேரம் அந்த அவங்க வச்சுருக்கிற அந்த கிரியை அழிக்கணும் அப்படின்னா, அந்த ஜாதகம், அந்த ஜோசியம் பார்க்குறவன், அந்த குறி சொல்கிறவன் 20,000 கேட்பானாம்மா. திருப்பி அதுக்கு, ஆனால் அது என்ன செய்யலை அவங்களுக்கு, அதில் அவங்களுக்கு வெற்றி இல்லை. அவங்க அதுக்கப்புறம் இப்போ ப்ரேயரில் தான் வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் யாருமே எதுக்கு எடுத்தாலும் எனக்கு செய்வன் வச்சுட்டாங்க, எனக்கு பிலிசினி வச்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கு எவ்வளவு பணம் தெரியுமா? அவங்க ஒரு சாதாரண எளிய ஒரு குடும்பமாக தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் சொல்வீங்க அவங்க எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க அப்படின்னு. அப்போ இத்தனை 1000 பணம் கொண்டு போய் யார் சும்மா செலவழிப்பா? இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்டுக்கு கரண்ட்டு பில்லு, தண்ணி பில்லு, ஏன்னா தீர்வை கட்டணும், சாப்பாட்டுக்கு எவ்வளவு தேவையாக இருக்குது. இப்போ ஒருத்தர் அன்றைக்கி சொன்னார், அதாவது இப்போ நம்ம பஞ்சத்தில் தான் இருக்கோமா. ஏன்னா 1 கிலோ அரிசி இப்போ 85 ரூபா. 85 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி வாங்கினா இது பஞ்சமாக இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கும்போது எல்லாருமே செய்வனக்குன்னு 40,000 அது அதுக்கு வேல்யூக்கு தக்கன கொடுப்பானாம்மா. அந்த செய்வனை செய்கிறவங்க இவங்க படுக்கையில் கிடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, ஏன்னா இவங்க செத்துடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, அப்படிலாம் சொல்லி தான் அது வைக்காங்க அப்படின்னு அங்கே அது போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க. நமக்கு அதை பற்றி தெரியாதுல்ல, ஆனால் நம்ம அப்படி தான் கேள்விப்படுறோம். அதனால் அவ்வளோ பணம் கொடுத்து யார் செய்வா? நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. இவ்வளோ பணம் கொடுத்துலாம் எனக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. சரி, அப்போ இந்த சாத்தானுடைய இந்த போராட்டங்களை எப்படி தான் துரத்துறது, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தான் விடுதலை தர்றது? சாத்தான் என்ன செய்கிறான், நம்மளை போராடுறான். பிசாசு தத்ரூபமாக நிற்கான், சில இடத்துல பிரச்சனைகளை உண்டு பண்ணுறான், வியாதிகள் வருது, ஏன்னா நிறைய கஷ்டங்கள் மக்கள் அனுபவிக்காங்க. ஊழியத்தில் நிறைய பேரை நான் பார்க்குறேன், அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதாவது ரொம்ப பரிதாபமான காரியமாக இருக்குது. அப்படியே தான் நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது இந்த சாத்தானை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில காரியத்தை தேவன் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது இயேசுவின் நாமத்தில் நம்ம சாத்தானை ஜெயிக்கலாம். இதான் நான் தலைப்பு சாத்தானை ஜெயிப்பது எப்படி. உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவனுடைய வசனத்தின்படி உங்களுக்கு கொடுக்குறேன். மார்க்கு 16வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அப்போது இந்த அதிகாரத்தில், இந்த மார்க்கு 16வது அதிகாரத்தில் தேவன் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய அதிகாரமே என்ன அப்படின்னா, பேயை துரத்துறது தான். அது நிறையா இருக்குது. நீங்கள் 18ல் பார்த்தீங்கன்னா, சர்ப்பங்களை எடுப்பீர்கள், அதாவது பாம்பை என்ன செய்வீங்க, கையில் நீங்கள் எடுப்பீங்க அப்படின்ட்டு. சர்ப்பங்களை எடுப்பார்கள். அடுத்த வசனத்தில், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தால் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். நிறையா அற்புதங்களை நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. ஆனால் முதல் கொடுக்குற அதிகாரம் என்ன அப்படின்னா, சாத்தானை ஜெயிக்கிறது தான்.
என் நாமத்தினாலே நீ பிசாசுகளை துரத்த வேண்டும். அப்படியே அருமையானவர்களே, உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த சாத்தானுடைய தொந்தரவு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, இயேசுவின் நாமத்தினால் அந்த சாத்தானை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அதை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குங்க. இயேசுவின் நாமத்தினால் அது என்ன பிரச்சனை? இப்போ கணவன் மனைவிக்குள்ளே அது ஒரு பிரிவினையின் ஆவி, அந்த ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஆவி அப்படின்னா, அதை இயேசுவின் நாமத்தினால் நீ வெளியே போ அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சில இடத்துல சந்தேகத்தின் ஆவி, ஒருவேளை கணவன் மனைவியை சந்தேகப்படலாம், இல்லை மனைவி கணவனை சந்தேகப்படலாம், பிள்ளைகளை பெற்றோர் சந்தேகப்படுவாங்க, ஃப்ரெண்ட்ஸு சந்தேகம், இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த உலகத்தில் நிறையா சந்தேகத்துக்குரிய காரியங்களால் நிறைய கஷ்டப்படுறாங்க. இந்த சந்தேகத்தின் ஆவி ரொம்ப மோசமான ஒரு ஆவி. இந்த ஆவியையா நம்ம வைக்கவே கூடாது, நம்ம நினைவில் வரவே விடவே கூடாது. அந்த சந்தேகம் நம்மளை வேரோடு என்ன செய்யும், அழிச்சிடும். அதனால அது ஒரு ஆவியின் கிரியை. தேவன் அதெல்லாம் நமக்குள்ளே வச்சு நம்மளை அனுப்பலை. அவர் தம்முடைய ஆவியை தான் நமக்குள்ளே ஊதி தான் தேவன் நம்மை அனுப்புனாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசுவின் நாமத்தினால அந்த ஆவிகளை, எந்த கிரியை நடக்குது, ரொம்ப கோபம், வீட்டுக்குள்ளே ரொம்ப கோபப்படுறாங்க அப்படின்னா, அந்த கோபத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தினால வெளியே போ. அதே சமயத்தில் ரொம்ப தரித்திரங்கள், கஷ்டம், ரொம்ப ஒரு வறுமை அப்படிலாம் இருக்குது அப்படின்னா, அது ஒரு தரித்திரத்தின் ஆவி. அந்த தரித்திரத்தின் ஆவியை என்ன செய்யணும், நம்ம இயேசுவின் நாமத்தினால வெளியே போய் என்று கட்டளையிட வேண்டும். கடன் பாரங்களினால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இது ஒருவேளை இது ஒரு ஆவியினுடைய, அந்த பொல்லாத ஆவி நம் மனிதனை மனமடிவாக்கக்கூடிய ஆவியின் கிரியை இருந்துச்சுன்னா, அதை நீங்கள் இயேசுவின் நாமத்தினால, அதான் என் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் கடந்த காலம் எப்படி ஒரு 30 ஆண்டுகளுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு கடன் பாரத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ எனக்கு என்ன செய்யவே தெரியல. அந்த நேரத்தில் பிள்ளைங்களாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்களு, படிக்க வேண்டிய காலத்தில் நாங்கள் இந்த கடனில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு கர்த்தர் இப்படி கற்றுக் கொடுத்தார். என் வீட்டுக்குள்ளே டபுள் டோர் 2 ஜன்னல், அந்த 4 ஜன்னலையும் திறந்து போட்டேன். என் தலைவாசல் 2 வாசல் இருக்குது, 2 ரூம் 2 வாசல் இருக்குது. அந்த கதவை எல்லாம் திறந்து வச்சேன். எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு, இயேசுவின் நாமத்தினால இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற தரித்திரத்தின் ஆவியே நீ வெளியே போ, இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போ, இந்த தரித்திரத்தின் ஆவி நீ வெளியே போயிரு, இங்கே இருக்கவே கூடாது, நான் தேவனுடைய பிள்ளை, வெளியே போ இப்போவே. அப்போ எங்களுக்கு எங்கள் வீட்டில் வெண்டிலேட்டர்லாம் உண்டு இருக்குது. அப்போ நான் சொன்னேன், நீ இந்த தரித்திரத்தை எனக்கு கொடுக்குற ஆவியே, கடனை கொடுக்குற ஆவியே, நீ தலைவாசல் வழியாக போ இயேசுவின் நாமத்தில், இல்லாட்டா ஜன்னல் வழியாக போ இயேசுவின் நாமத்தில், இல்லை வெண்டிலேட்டர் வழியாக போ இயேசுவின் நாமத்தில், இல்லைனா நீ மொட்டை மாடி வழியாக வெளியே போ, ஏணிப்படி வழியாக போய் மொட்டை மாடி வழியாக நீ வெளியே போ இயேசுவின் நாமத்தில் அப்படி சொல்லி தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு தேவன் எனக்கு உதவி செய்தார். எப்படி தான் நான் அப்படி சொன்னேன் தெரியல. அங்கே பாத்திரம் விளக்குறதுக்காக வெளியே தான் வச்சு பாத்திரம் விளக்கணும் முத்தத்தில். அப்போ நான் பாத்திரம் விளக்குறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் வரும்போது இந்த கடனான இந்த காரியின் மனதை அதிகமாக அழுத்தி விட்டது. அப்படியே நான் கீழே வச்சுட்டு அந்த பாத்திரத்தை வீட்டுக்குள்ளே அங்கேயே வச்சுட்டு முழங்கால் படிக்கிட்டு ஏசப்பா ஜெபம் பண்ணேன். இப்படியெல்லாம் கஷ்டத்தை எனக்கு வேண்டாம், இப்படிலாம் என்னால் கஷ்டப்பட முடியாது. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைகள் அம்மா வீட்டில் நமக்கு எவ்வளவு பணம் வருது, எவ்வளவு செலவாகுது, நம்முடைய சொத்து என்ன, நமக்கு என்ன பணம் வருது அப்படிலாம் எதுவுமே தெரியாது. அந்த காலத்தில் அப்படிலாம் எதுவுமே நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. நமக்கு நல்லா சாப்பாடு தருவாங்க, நல்லா நமக்கு துணிமணி தருவாங்க, செல்லமாக வச்சுருப்பாங்க, அன்பாக வச்சுருப்பாங்க. அதனால் வரவு செலவு தெரியாது, அவங்க கஷ்டமாக இது தெரியாது, நமக்கு எப்படி நகையெல்லாம் செய்தாங்க எதுவுமே நமக்கு தெரியாதுல்ல. ஆனால் இப்போ திருமணத்துக்கு பிறகாக இந்த கஷ்டங்களை பார்க்கும்போது எனக்கு அது என்ன செய்யணும் தெரியல, யார்கிட்டையும் போய் உதவி கேட்கணுன்னு தோணவும் இல்லை. அதனால் என் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இதை சொன்னார். பார்த்துக்கோங்க, நீ இப்படி செய்ய அப்படின்னு சொன்னார். உடனே அப்படின்னு அந்த ஜாமான் கையில் கொண்டு போன எல்லா பாத்திரங்களையும் நடு வீட்டுக்குள்ளே அதில் வச்சுட்டு எந்திரிச்சு நின்று இயேசுவின் நாமத்தினால
இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற தரித்திரத்தை கொண்டு வருகிற, கடனை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே வெளியே போ. தலைவாசல் வழியாக போ, நான் வெளியே போ, ஜன்னல் வழியாக போ, வெண்டிலேட்டர் வழியாக போ, மொட்டை மாடி வழியாக போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறேன். இயேசுவின் நாமத்தில், நசரேயனாகி இயேசுவின் நாமத்தினால. அன்றைக்கு பிலாத்து இயேசுப்பா சிலுவையில் எழுதினாரு. என்ன எழுதினாரு? நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. அந்த நாமத்தில் நான் சொல்கிறேன், பெத்லகேமிலே முன்னணையிலே கிடத்தப்பட்ட அந்த இயேசுவின் நாமத்தினால கட்டளை இடுகிறேன் அப்படின்லாம் சொல்லி இயேசுவின் நாமத்தில் அதிகாரத்தோடு இந்த வார்த்தையை சொன்னேன். ஆவியானவர் கிருபையினால. அருமையானவர்களே, அன்றைக்கே அந்த கடன் பாரத்தில் இருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். அதிலிருந்து எப்படி நாங்கள் வெளியே வந்தோன்னு எனக்கே தெரியல. எப்படி எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் படிக்க வச்சோன்னு தெரியல. அப்போ நாங்கள் ஒரு புது வீடு கட்டியிருந்தோம். அந்த கடன்லாம் எப்படி அடைச்சிது, திருப்பி அதுக்கு மேலே திருப்பி நான் மாடி கட்டணும். எப்படி இவ்வளோ பெரிய மாடி கட்டி ஃபுல்லாக டைல்ஸு பதிக்க ஆண்டவர் கிருபை செய்தாங்க. இதெல்லாம் எப்படி ஆயிற்று. இன்றைக்கி நான் நினைக்கும் போது நினைப்பேன், ஒரு நாள் நம்ம எப்படி இருந்தோம். இந்த நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் இந்த அதிகாரத்தை தான் பயன்படுத்தும் போது அந்த ஆவி போய்விட்டது. அருமையானவர்களை, அடுத்து என்ன, எப்படி நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னா, இயேசுவின் இரத்தத்தினால். இயேசுவின் இரத்தம் நமக்கு எதுக்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, அந்த சங்கார தூதனை விரட்டுவதற்கு இயேசுவின் இரத்தம் கொடுக்கப்படுகிறது. சிந்தி விட்டார் தேவன். இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். எதுக்காக அப்படின்னா, அந்த பிசாசை துரத்துறதுக்கு தான். பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு ஒரு பேய் பிடிச்சவங்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவின் இரத்தம் ஜெயம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். உடனே அந்த பிசாசு பிடிச்சிருக்கிறவங்க தன்னால் என்ன செய்வாங்க, ஆடிடுவாங்க. நிறையா பார்த்துருக்கேன். இப்போன்னு இல்லை, நான் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு 30 வயசுக்குள்ளே, 30 வயசுலலாம் சும்மா அங்கே ப்ரேயர் பண்ணுவோம். அப்போது அந்த பேய் பிடிச்சிருக்கிறவங்க தன்னால் ஆடி கீழே விழுந்துருவாங்க. பார்த்துக்கோங்க, ஆண்டவருடைய கிருபையினால். ஜெபம் பண்ண ஒருத்தங்க கூட்டிகிட்டு வருவாங்க. அது ஒரு ஆள் உள்ளே வந்துடும், கூட்டிகிட்டு வந்த ஆள். இன்னும் ஒரு ஆள் வெளியே வராது. அப்போது ஏமா உள்ளவா அப்படின்னா அது சிரிச்சுக்கிட்டு உள்ளே வராது. அப்போ சொல்லுவாங்க, அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதான் வரமாட்டேங்காங்க அப்படி. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தை இந்த சகோதரி மேல் அள்ளி தெளிக்கிறேன். இந்த சின்ன வயசு பிள்ளை, இந்த பேய் இருக்க, நீ வெளியே போ இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு வீட்டுக்குள்ளே இருந்து சொன்னேன். பார்த்துக்கோங்க, ஆண்டவருடைய கிருபையினால் உடனே இந்த பிள்ளை ஓடி முழங்கால் படிக்கிட்டு விட்டது. இயேசுவின் இரத்தம், அந்த இயேசுவின் இரத்தம் நமக்கு எதுக்காக சிந்தப்பட்டது அப்படின்னா, சாத்தானை மேற்கொள்வதுக்கு தான். இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். இரத்தத்தால், இயேசுவின் இரத்தத்தினால அந்த பயத்தின் ஆவியே நீ வெளியே போய் என்றால் அது போய்விடும். இயேசுவின் இரத்தத்தினால என்னை கெட்ட சொப்பனங்களை கொடுக்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியே போனால் பெயரும். இயேசுவின் இரத்தத்தினால வெளியே போனால் பெயரும். இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு பெரிய வெற்றியை ஆண்டவர் தந்திருக்கிறார். அவர் பிறந்தது எதுக்காக? இரத்தம் சிந்துறதுக்காக, அந்த சாத்தானை ஒழிக்கிறதுக்காக. நம்மையும் தேவனையும் பரலோகத்தையும் பூலோகத்தையும் சேர்க்க இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டது. அதனால இயேசுவின் இரத்தத்தினால பிசாசை ஜெயிக்கலாம். அடுத்து உபவாசத்தினால. நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயில அதில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த வகை ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அஞ்சி வேறு எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அப்போ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த சாத்தானை உங்களுக்கு ரோதமாக செய்வன்னு வச்சுட்டாங்களே, உங்களுக்கு ரோதமாக பிலிசின்னு வச்சுருக்காங்க, உங்களுக்கு ரோதமாக கைகால் வழங்கக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க, உங்களுக்கு ரோதமாக ஏதோ செய்துட்டாங்க நீங்கள் நினைக்கிங்கல்ல. அப்படிங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபாஸ்டிங் தான். நீங்கள் உபவாசம் இருந்து அதே சமயத்தில் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும். ஒருவேளை நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த காலத்தில், எனக்கு இந்த ஊர் தூத்துக்குடி, இது எனக்கு புதுசான ஒரு ஊர், ரொம்பலாம் யாருமே தெரியாதுல்ல. அப்போ ஆலயத்துக்கு போகும்போது சில ஃப்ரெண்ட்ஸு கிடச்சாங்க, அவங்களாம் ரட்சிக்கப்பட்டவங்க. அப்போ அவங்ககிட்ட கிடைக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, ஃபாஸ்டிங் இருக்குது, உபவாசம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்க எப்படி கற்றுக் கொடுத்தாங்க, நாங்கள் ஒரு 3-4 பேர் ஒன்று போல் அப்படி நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, காலையில் 6 மணியில் இருந்து மதியம் 1 மணி வரைக்கும் தண்ணி ஆகாரம் மட்டும்தான் குடிக்கணும், வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது, உண்டான வேலைகளை கடமைகளை செய்யணும், வீணாக தெருவில் நின்று பேசக்கூடாது. அந்த ஃபாஸ்டிங் இருக்கிற அன்னைக்கு நம்ம அங்கங்கன்னு அலையக்கூடாது. ஷாப்பிங் போனேன், அது போனேன், இது போனேன்னு போகக்கூடாது. பைபிள் படிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க.
3 நேரமாவது பண்ணிடுங்க. நீங்கள் காலையில் 6 மணியில் இருந்து மதியம் 1 மணி வரைக்கும் நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா, அந்த உபவாசம் இருந்தீங்கன்னா, நீங்கள் முழங்கால் படியிட்டு 3 நேரம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே கிரியை செய்கிற அந்த பிசாசு வெளியே போகும்படிக்கு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும்போது அந்த ஆண்டவர் சொன்னது போல் உபவாசம் ப்ளஸ் ஜெபம், இந்த 2 சேரும்போது அந்த ஆவி என்ன செய்தும் வெளியே போயிடும். அந்த ஆவியுடைய கிரியினால் சில பேருக்கு திருமணத்தில் தடைகள் இருக்கலாம். எதுக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது? ஒன்று அலைன்ஸு வரவே செய்யாது, இல்லை அலைன்ஸு வரும் ஆனால் செட் ஆகாது. ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது, குழப்பமாகவே இருக்கும். ஆனால் 2 பக்கமும் ஓகே, 2 பக்கமும் ஆமேன்னு சொல்லணும். எப்படி எலியேசர் சரி சொன்னார், ரெபேக்கால் சரி சொன்னாங்க, லாபானும் சரி சொன்னாங்க. அப்படியாக அவங்களுடைய கனெக்ஷன் ஆயிட்டு, அந்த சம்மந்தம் அப்படியே அது செட்டில்மெண்ட் ஆயிட்டு. அதே போல் தடைகள், இந்த எந்த விதமான தடைகள், நல்ல ஜாப்பு, நல்ல வேலை கிடைக்கணும், அதுக்கு சில தடைகள், அது ஒருவேளை இந்த பிசாசால இருக்குமானால் நீங்கள் அதையும் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் நீங்கள் அந்த பேயை விரட்ட வேண்டும். நமக்கு தடை இருக்குது. எப்படின்னா, தானியேல் ஜெபிக்கும்போது அவர் 21 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார். அவர் என்றைக்கு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணின அவர் என்ன மேட்ருக்காக அவர் ஆரம்பித்தாரோ அன்றைக்கே அந்த ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்பட்டது. அந்த கேட்கப்பட்ட ஜெபம் பூமிக்கு வரணும்ல, இந்த தானியலுக்கு வரணும்ல, தானியலுக்கு தூதன் நற்செய்தி கொண்டு வரணும்ல. அந்த நற்செய்தி வருவதற்கு மேலே ஆகாயத்தில் பொல்லாத ஆவிகளின் யுத்தங்கள் நடந்தன. யுத்தங்கள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள் தானியேலுக்கு சொல்லக்கூடிய அந்த நற்செய்தி, அந்த விடுதலையின் செய்தியை அது கொண்டு வர்றதுக்கு இந்த வான மண்டலத்தின் சேனைகள் போராடின. அப்பொழுது மிகாவேல் தூதன் அந்த ஆவிகளை யுத்தம் பண்ணி அதை அழித்து ஜெயித்து அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு தானியேலுக்கு கொடுத்ததாக நம்ம பார்க்கின்றோம். அப்போ நம்மளுடைய ஜெபம் எப்போ நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கீங்களோ அப்போவே தேவன் அந்த ஜெபத்தை கேட்டுவிட்டார். அந்த வருவதற்கு தான் தடைகள், அதற்கு நீங்கள் சாத்தானை மேற்கொள்ள வேண்டும். அதுக்கு நீங்கள் சத்துருவை நம்ம ஜெயிக்க, நம்ம அதை கையில் எடுக்க வேண்டும். இந்த உபவாசத்தையும் ஜெபத்தையும். உங்களுக்கு பலவீனமாக இருக்குதா? ஒருவேளை சுகர் ப்ரெஷர்னால நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஜெபிங்க. ஆனால் உபவாசம் கொஞ்ச நேரம் ஆண்டவருக்காக, இந்த சத்துருவை மேற்கொள்வதற்காக கர்த்தரிடத்திலே பலனை கேட்டு நீங்கள் அந்த உபவாசத்தை எடுத்து ஜெபமும் செய்யும் போது சாத்தான் ஓடி போவான். நிச்சயமா உங்களுடைய விண்ணப்பம் முதல் நாளே கேட்கப்பட்டு கர்த்தர் உங்களுக்கு பதிலை தருவார். யூதா 20ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நீங்களும் பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி நீங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். இந்த சாத்தானை இயேசுவின் நாமத்தினால நான் ஜெயிப்பேன் என்ற அந்த விசுவாசத்தின் அறிக்கை தான் இந்த ஜெயத்தை எடுக்க முடியும். இயேசுவின் நாமத்தினால இந்த சாத்தானை துரத்துவேன். எனக்கு விரோதமான இந்த வெள்ளி சூனியம், ஏவல், மாந்திரிகம், சீட்டு, மைய, தகடு, குத்துவிளக்கு எண்ணெய், எலுமிச்சம்பழம், மெழுகுதிரி, இந்த விதமான காரியங்களை உங்களுக்கு விரோதமாக செய்திருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட கிரியைகளை நீங்கள் விசுவாசத்தினால தேவன் எனக்காய் யுத்தம் பண்ணி இந்த சாத்தானை ஜெயிப்பார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும்போது அந்த சாத்தான் ஓடி போவான். வேதம் அப்படி சொல்லுகிறது. நீங்களோ உங்களுக்குரிய அந்த மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து நான் இதை ஜெயிப்பேன் என்று, இந்த சாத்தானை நான் மிதிப்பேன், இதை நான் மேற்கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் செய்தீர்கள்னால் அருமையானவர்களே இந்த சாத்தானை மேற்கொள்ள முடியும். அடுத்தபடியாக 2 பேதுரு 4ஆவது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாருங்கள். அது நமக்கு ரொம்ப விசுவாசத்தை தரக்கூடியதாக இருக்கும். 2 பேதுரு 2ஆவது அதிகாரம் 4ஆவது வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்து. அப்போ பாவம் செய்த தூதர்கள், ஏஞ்சல்ஸு மேலேருந்து தேவனுக்கு விரோதமாக பெருமை பாராட்டின அந்த பிசாசு ஒருவன் 3 1 பங்கை இழுத்துக்கொண்டு இந்த பூமிக்குள்ளே அவன் தள்ளப்பட்டான், தேவனால் தள்ளப்பட்டான். அவனுக்குள்ளே இருந்த பெரிய காரியம் என்ன அப்படின்னா பெருமை, மனமேட்டிமை, அகந்தை, தாழ்மை என்பதே இல்லை. தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினான். தேவனுடைய படைப்பு தான் சாத்தான், அந்த ஏஞ்சல்ஸு. ஆனால் அவன் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினதுனால தேவன் அவனை பூமியிலே தள்ளிவிட்டார். அவனை ஜெயிப்பதற்கு அவன் கட்டப்பட்டவனாக இருக்கின்றான்.
வேதம் அப்படி சொல்லுகிறது பாருங்க. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்தார். அப்போ இந்த சாத்தான் இப்பொழுது கூட அவன் கட்டப்பட்டவனாக தான் இருக்கின்றான். ஆனால் அவனுடைய வல்லமையானது ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாக அது என்ன செய்து கிரியை செய்கிறது, போராடுகிறது, மரணத்தை ஏற்படுத்துகிறது, வியாதியை ஏற்படுத்துகிறது, அப்படி இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் இந்த கட்டப்பட்ட சாத்தான் உங்கள் குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்கிற இந்த பொல்லாத ஆவியை நீங்கள் உபவாசத்தினால் ஜெபத்தினாலும் மேற்கொள்ளலாம், விசுவாசத்தினாலும் மேற்கொள்ளலாம். அடுத்து என்ன அப்படின்னா, பாவ அறிக்கை நம்ம செய்ய வேண்டும். பாவம் நம்மகிட்ட இருக்கும்போது அந்த நீ என்னதான் நீங்கள் சொன்னாலும் சாதா போக மாட்டான். நான் ரொம்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் ஒருத்தர் ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. அதில் என்ன கொடுத்தாரு அப்படின்னா, ஒரு பெரிய ஊழியக்காரங்க அவங்க ஊழியத்துக்கு போகிறாங்களாமா. நான் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்கிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு ஃப்ரெண்டு அவர் நின்னாராம், எங்கே போகிறடா அப்படின்னு. அப்போ அந்த ஃப்ரெண்டு, நான் ஊழியத்துக்கு போகிறேன், நீ வாரியா என் கூட அப்படின்னு. உடனே சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஊழியத்துக்கு போயிருக்காங்க. கொஞ்சம் தூரம் வேறு ஒரு கிராமம். இப்போ மாதிரி 2 வீலரு பஸ்ஸு இதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாதுல்ல. அப்போது இவங்க 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது அங்கே தெருவில் நின்று இயேசு தான் மெய்யான ரட்சகர், எல்லோரும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அப்படின்னா தான் தேவனுடைய ராஜ்யம் நமக்கு கிடைக்கும், நீங்கள் பாவத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு, நோயிலிருந்து விடுதலை கொடுப்பாரு இயேசுப்பா ரொம்ப இறக்கமாக இருக்காங்க. இயேசுப்பா சிலுவையில் அறையப்பட்டாங்க, உயிரையே கொடுத்துட்டாங்க, பிளட்டெல்லாம் போயிட்டு சிலுவையில் அரைஞ்சு கொண்டுட்டாங்க, அதனால் அவரை நீங்கள் நம்புனீங்கன்னா விடுதலை உண்டு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கூட்டம் மக்கள் அங்கே வந்துட்டாங்களாம். கும்பலாக உடனே எல்லாரும் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்களாம்மா. நிஜமாக நடந்ததுன்னு தான் சொன்னாங்க. அப்போது ரொம்ப கும்பலாக வந்த உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அந்த ஊழியக்காரர் எல்லாம் வலிமையாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணி முடித்த உடனே அதுக்கு முன்னால் ஒரு வயதான தாயார் இருந்தாங்களாம்மா. அந்த தாயார் என்ன செய்திருக்காங்க, அவங்க அப்படியே பேயாடி இருக்காங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு இதில் இப்படி பேயெல்லாம் உண்டு, பேய் ஆடும், ஒரு மனசனுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. நானும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அப்படி பேய் இதெல்லாம் மந்திரங்கள் பார்த்ததில்லை. நாங்கள் ஆர்சி ஃபேமிலியில், எங்கள் அம்மா வீட்டில் நான் ஆர்சியில் தான் நான் பிறந்தேன். நான் 20 வயசு வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். 20 வயசில் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ நாங்கள் ஃபுல்லாகவே எங்கள் ஊரில் ஆர்சின்னா தனியாக அந்த ஏரியாவுக்குள்ளே வேறு எந்த மதமும் வேறு யாருமே கிடையாது பார்த்துக்கோங்க. அதனால் அந்த இந்து மதங்களை பற்றியோ அந்த பேய் பிடிச்சிருக்குங்கிறத பற்றியோ எதுவுமே எனக்கு தெரியவே செய்யாது. ஆனால் இங்கே வந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இயேசுவே நாமத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் ஒருத்தருக்கு ப்ரேயர் பண்ணார். தலையில் கை வச்சு சொன்னார், இயேசுவி நாமத்தில்னு சொன்ன உடனே அந்த சகோதரன் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. அப்படி நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு 24 வயசு இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே விழுந்துட்டாரு. அதை நான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன இயேசுவி நாமத்தினால சொல்லணும்னு கீழே விழுந்துட்டாங்க. எனக்கு அப்போ பைபிளை பற்றி தெரியாது, இயேசுவி நாமத்தில் பேய விரட்டணும் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்போது நான் கீழே விழுந்துட்டார் அவர். உடனே இந்த பாஸ்டர் கேட்டாங்க, நீ எத்தனை பேர் இருக்கீங்க, இவங்கிட்ட எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் 150 பேர் இருக்கோம் அப்படின்னு அவர் கீழே கிடக்கிறவர் பேசுகிறாரு. 150 பேர் இருக்கோம் அவர். சரி, இப்போ நீ வெளியே போ, நான் இயேசுவி நாமத்தில் கட்டளையிடுறேன், நீ இவனை விட்டு நீங்கள் எல்லாரும் வெளியே போங்க, போறியா, இப்போ போகிறேன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாஸ்டர், நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இப்படி நம்ம பார்த்ததே இல்லையே நம்ம அம்மா வீட்டிலலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கத்தக்கன அந்த ஆவிகள் சொல்லுது, நாங்கள் போகிறோம் இப்போ போயிடுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிச்சு பார்த்துக்கோங்க. சொன்னோடனே திருப்பி இவர் கையை வச்சு அந்த சகோதரனை தூக்கினார். அவருக்கு ஒரு 40 வயசு கிட்ட இருக்கும் அந்த கீழே விழுந்தவருக்கு. அப்போ கையை பிடிச்சி, தம்பி எலும்பு அப்படின்னு தூக்குனாங்க அந்த பாஸ்டர். உடனே இவங்க எந்திரிச்சு உட்காந்துட்டு நல்லா இருக்கேன் எனக்கு அப்படின்னாங்க. அதுக்கு முன்னால் என்னெல்லாம் செய்துச்சு போல் அவங்க அம்மா தான் கூட்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சகோதரர் அதில் இருந்து அவர் பீடினா ஊதுவாராம்மா. இந்த பீடி சிகரெட்டு இப்படிலாம் ஊதுவார் போல். அந்த மாதிரி உள்ள அந்த கிரியை அவரை விட்டு அப்படியே போய் அவர் ரட்சிக்கப்பட்டு கடைசி வரைக்கும் சபையில் ஒரு சாட்சியாக அவங்க இருந்தாங்க. அப்படி நான் பார்த்தேன் அதை. இப்போ இந்த கும்பலில் எல்லாரும் நிற்கும்போது ஒரு வயதான தாயார், அந்த வயதான தாயார் அதில் உட்காந்துக்கிட்டு அப்படியே பேய் ஆட்டம் ஆடுறாங்களாம்.
உடனே இந்த பிரதருக்கு என்ன செய்யன்னு தெரியல, நம்ம சுவிசேஷம் அறிவிக்கவும் இப்போ இதனை பேயாடிட்டு கிடக்கு. சரி, ஆண்டவர் தான் சொல்லியிருக்கோங்களே, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி தலையில் கையை வச்சாங்களாமா. வச்ச உடனே இந்த ஃப்ரெண்டையும் சொன்னாராம், வா நம்ம 2 பேரும் கையை வச்சு இந்த பேயை விரட்டுவோம், இன்னைக்கு தான் எனக்கு புது அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தலையில் கை வச்ச உடனே அந்த பேய் என்ன சொல்லிச்சுன்னா, இந்த ஊழிக்காரனை பார்த்து, இவன் நல்லவன், என்ன இவன் ஒழுங்காக நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருக்கான், ஆனால் நீ என்ன செய்த, நீ வரும்போது சிகரெட்டு ஊதுனல, நீ சிகரெட்டை ஊதி கீழே போட்டு உன்னுடைய செருப்பால் காலை மிதிச்சிட்டு அதுக்கப்புறம் தானே இவன் கூட நீ வந்த, நீ சிகரெட்டு ஊதியிருக்கால, நான் போக மாட்டேன், நீ சிகரெட்டு ஊதுனா நான் போக மாட்டேன், நீ என் தலையில் கை வைக்காத எடு அப்படின்னு சொல்லிச்சான் பார்த்துக்கோங்க. உடனே இவருக்கு ஃப்ரெண்டுக்கு, என்னடா சிகரெட்டு ஊதுவியா, நீ நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சிகரெட்டு ஊதி இருக்க அப்படின்னு. ஐயா நான் மன்னிப்பு கேட்டிருந்தேன், பேய் இப்போ போயே ஆகணும், இது நமக்கு ஒரு பெரிய சவால் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் முழங்கால் படிக்கிட்டு, ஏசப்பா என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் இனிமேல் சிகரெட்டு ஊதவே மாட்டேன், இந்த கையினால் சிகரெட்டை ஊத மாட்டேன், வாங்க மாட்டேன், தொட மாட்டேன், நான் இப்போ அறிக்கை செய்கிறேன், நீங்கள் என்னை மன்னிங்க, இப்போவே என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் சிகரெட்டை நான் தொடவும் மாட்டேன், நான் ஊதவும் மாட்டேன், இந்த பேய் இப்போ போகணும், நீங்கள் என்னை மன்னிச்சதுக்கு அடையாளமாக இந்த பேயை நீங்கள் போக சொல்லுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வாடா நம்ம 2 பேரும் கை வச்சு ஜோகணும் அப்படின்ட்டு 2 பேரும் கையை வச்சு இந்த அருமையான தாயாருக்குள்ளே இருக்கிற பொல்லாத பிசாசே, பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுறேன், நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன், நீ வெளியே போ அப்படின்னு சொன்னாங்களாம்மா. சொன்ன உடனே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி கீழே விழுந்து அந்த பேய் போயிட்டான் பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. அப்போ என்ன அப்படின்னா, பாவம் இருக்கும்போது, நம்மகிட்ட பாவம் இருக்கும்போது நீங்கள் பேயை விரட்ட முடியாது. ஏன்னா அதுக்கு தெரியும். நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்மகிட்டலாம் ஒரு பாவம் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் சாத்தானுக்கு தெரியும் நம்ம என்னென்ன பாவம் செய்கிறோம், எங்கே என்ன செய்கிறோம் எல்லாமே அவனுக்கு தெரியும். அதனால தான் அவன் சொல்லியிருக்கான், நீ வரும்போதே சேர்ட்டு ஊதுனேன். ஆனால் கூட வந்து அந்த நண்பனுக்கு தெரியாது, நம்ம 2 பேர் சேர்ந்து இந்த பேயை விரட்டும் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் இந்த பிசாசுக்கு அதை வெளிப்படுத்தி காட்டிட்டு நீ சீரட்டு ஊதுன, அப்போ நீ சீரட்டு ஊதுறவங்க கிட்ட கர்த்தர் கிரியை செய்ய முடியாது என்று பார்க்கின்றோம். பீடி ஊதுறவங்க கிட்ட கர்த்தர் கிரியை செய்ய முடியாது என்று பார்க்கின்றோம். கஞ்சா ஊதுறவங்க கிட்ட வேற எந்த போதை வஸ்துகள் நீங்கள் குடிக்கீங்களா, நீங்கள் பேயை போச்சனா அது போகாது, நீ குடிச்சலேன்னு அது சொல்லும். நீ வேசிதனம் பண்ணிட்டு நீ பேயை விரட்ட முடியாது என்று சாத்தான் சொல்லுவான். நீ வேசிதனம் பண்ணுற, நீ கண்களின் இச்சையினால் பண்ணுற, நீ ஊழியம் செய்தாலும் நீ தவறான உறவுகளில் நீ ஃபோனில் பேசிகிட்டு இருக்க அப்படின்லாம் சொல்லி சாத்தானுக்கு தெரியும். அப்போ பேய் உங்களை விட்டு என்ன செய்யணும், பேய் அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்யணும்னா, பிசாசு வெளியே போனால் பரிசுத்தமாக இருந்து ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் எந்த சத்துரு போராட்டத்தை நம்ம வெளியே அனுப்ப வேண்டும் என்றால் நாம் பாவத்தை ஆண்டு விட்டு அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றால்தான் அந்த பிசாசு வெளியே போகும். அருமையானவர்களே, அதனால் சாத்தானை ஜெயிப்பது எப்படி என்று நான் உங்களுக்கு செய்தியை சொல்லியிருக்கிறேன். சாத்தானை ஜெயிப்பது எப்படி? இயேசுவின் நாமத்தினாலே ஜெயிக்கலாம், இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயிக்கலாம், உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் ஜெயிக்கலாம், விசுவாசத்தினால நம்ம ஜெயிக்கலாம், பாவ அறிக்கையினால இந்த சாத்தானை ஜெயிக்கலாம். இந்த காரியங்களை நீங்கள் எழுதி வைத்து நீங்கள் இதை கை கொண்டு உங்கள் வீட்டுக்குள்ளே கிரியை செய்கிற தரித்திரங்களா, நோயா, பேயா, குழப்பங்களா, சண்டையா, பிரிவினையா, எந்த பிரச்சனையா, நீங்கள் வெளியே இயேசுவின் நாமத்தினால இந்த காரியங்களோடு நீங்கள் பரிசுத்தத்தோடு இருந்து நீங்கள் வெளியே சொன்னால் அது எந்த ஆவியாக இருந்தாலும் அது மேட்ரு கிடையாது. இயேசுவின் நாமத்தினால போனால் அது போய் தான் ஆகும், வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, கர்த்தர் கண்டிப்பாக இந்த காரியத்தை நீங்கள் செய்து நீங்கள் ஜெயம் அடிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் இரத்தம் ஜெயம், எந்நாளும் சுகம் தரும் இரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். நேசிக்கிறங்க நல்ல பிதாவே,
இந்த குடும்பங்களிலே வீட்டுக்குள்ளே தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் அது ஒருவேளை குடியார ஆவியா, வேசித்தன் ஆவியா, பொல்லாத ஆவியா, பிரிவினின் ஆவியா, எதனாலும் உடைய நாமத்தினாலே ஜெயிக்க, இரத்தத்தினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயிக்க, விசுவாசத்தினாலே ஜெயிக்க, இன்னும் பாவரிக்கை பண்ணி பரிசுத்த வாழ்க்கையினாலே ஜெயிக்க ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் கிருபை செய்து சாத்தானை ஜெயம் எடுக்க நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்கு நன்றிப்பா. இந்த வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருவரும் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சாத்தானே இப்படிப்பட்ட காரியத்தினாலே அவர்கள் மேற்கொண்டு ஜெயிக்க நீர் கிருபை தந்து அந்த அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்தி சாத்தானை மேற்கொள்ள கிருபை செய்து நீர் ஆசீர்வதித்து உடைய பரிசுத்த ஆவியினால் அந்த குடும்பங்களை நிரப்பி சமாதானத்தை சந்தோஷத்தை கட்டளையிட வேண்டும் என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.